பார்த்திருக்கலாம். இருக்கை கூட பத்தாத அளவுக்கு சைட்லலாம் எங்களுடைய மக்கள் அமர்ந்து எங்க அண்ணன் பேசும்போது கேட்கறத நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு கட்சியின் மாநாடு அல்ல. மக்கள் மாற்றத்திற்கான மாநாடு. ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒண்ணு நடக்குது. மக்களுக்கு தண்ணி வேணும். சார் தண்ணி பாட்டில் வச்சா அது குப்பை வரும்ன்றது தெரியும். என் பேர் வந்து சிவகாமி. நீங்க என்ன இதுல இருக்கீங்க மேடம்? நான் வந்து சுற்றுச்சூழல் பாசறையில மாநில துணை செயலாளரா இருக்கேன். மாநாடு ஏற்பாடு எப்படி மேடம் போயிட்டு இருக்கு? மாநாடு ஏற்பாடு ரொம்ப சிறப்பாவே போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பிற மாநாடுகளுக்கும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் மாநாடுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிற மாநாடுகளை நீங்க பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து நெகிழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க நெகிழி போத்தல்களை தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எங்களுடைய மாநாட்டில் வந்து அப்படி கிடையாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீலில் வருது இல்லைங்களா, அந்த தண்ணி பாட்டில் பார்த்தீங்கன்னா அதில் தான் வாங்கி நாங்கள் ஃபில் பண்ணி எங்களுடைய மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு ஒரு இயற்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால அது வந்து ரொம்ப வித்தியாசப்படும். பிற மாநாடுகளுக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நிறைய இருக்கு. ஆமா, எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஷேர் பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1.5-2 லட்சம் இருக்கும் உங்களுக்கு. ஆமா இருக்கும். ஆமா, எங்களுக்கு இப்போ வரவங்க இந்த மாநாடு மட்டும் இல்ல, நீங்க நிறைய மாநாடுகளை பார்த்திருக்கலாம். இருக்கை கூட பத்தாத அளவுக்கு சைட்லலாம் எங்களுடைய மக்கள் அமர்ந்து எங்க அண்ணன் பேசும்போது கேட்கறத நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆமா, அந்த அளவுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நாம் தமிழர் கட்சி மாநாடு அப்படின்னா பிற கட்சி கூட்டங்களுக்கு மாநாடுகளுக்கு போறதுக்கும் எங்களுடைய கட்சியோடைய மாநாடுக்கு வர்றதுக்கும் நிறைய ஒரு உணர்வு பூர்வமாக செயல்படும். அதாவது பிற மாநாடுகளுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த கிரௌடை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து காவல்துறை வந்து தேவைப்படும். ஆனா நாம் தமிழர் கட்சியில தான் அவங்களுக்கு வேலையே இருக்காது. ஏன்னா காவல்துறையே வந்து உட்காந்து அமர்ந்து எங்க அண்ணன் பேசுறத கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க வேலை இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு நபருமே பாத்தீங்கன்னா அந்த சுய ஒழுக்கம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. வேற எந்த கட்சியோட கூட்டத்திலயோ இல்ல மாநாடுகளையும் நீங்க அதை பார்க்க முடியாதா. அதெல்லாம் நீங்க பார்க்கணுன்றதுக்காக தான் எங்க அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு கட்சியின் மாநாடு அல்ல, இது வந்து அதுக்காக தான் மக்களின் மாநாடு அப்படின்னு எதுக்காக குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய ஒரு நாங்க வந்து எங்க கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா தொண்டர்கள் கிடையாது. ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ படை தளபதிகள் தான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா. அப்ப தன்னெழுச்சியா இருக்கும்போது முதல்ல சுய ஒழுக்கம் எங்க அண்ணன் வந்து தொடர்ந்து வலியுறுத்துறது என்னன்னா, முதல்ல தன் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நாம சரியா இருக்கணும், நம்ம முறையா இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய நாட்டை நம்மளால வழிநடத்தி கொண்டு போக முடியும்னு சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே அப்படிதான் இருப்பாங்க. எங்க அண்ணன் எவ்வளவு, அதுக்குதான் சொல்லுவாங்களே ஒரு தலைவன் எவ்வளவு குடிகள் அவ்வளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் எங்களுடைய அண்ணனும் நாம் தமிழர் கட்சியும் தான். நீங்க அந்த ஒழுக்கத்தை இங்க பார்க்கலாம். நீங்க மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க பாருங்க எந்த அளவுக்கு அந்த சேர் எல்லாமே, அதாவது நீங்க ஒப்பிட்டு கூட பார்க்கலாம். அதாவது நான் வந்து ஒப்பிடணும் அப்படின்னு பிறரை வந்து ஒப்பிட்டு தான் நம்ம பண்ணணுன்றது எங்களுக்கு அது அவசியமும் இல்லை. ஆனா வேற வழி இல்லை. அதாவது மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டாய சூழல், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஒரு நல்வழியில போகணும் அப்படின்றது. நீங்க பிற கட்சி மாநாடுகள் முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற சேர் எல்லாம் என்ன ஆச்சு நீங்க இதுக்கு முன்னாடி கூட பார்த்திருப்பீங்க. என்ன ஆச்சு அப்படின்னு அந்த சேர்களை வந்து சப்ளை பண்ணவங்க கூட எந்த அளவுக்கு அதனால வந்து சஃபர் ஆனாங்க, எந்த அளவுக்கு அதுல அவங்க பாதிக்கப்பட்டாங்கிறதுமே நாங்க நிறைய காணொலிகள் பாத்தீங்கன்னா எடுத்து போட்டிருக்கோம். ஆனா அது எதுவுமே இங்க நடக்காது. நாங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். ஒரு குப்பை நீங்க பார்க்க முடியாது. மாநாடு முடிஞ்ச உடனே நீங்க மறுபடியும் வந்து நீங்களே ஒரு காணொலி எடுக்கலாம். அந்த அளவுக்கு சுத்தமா செஞ்சு வச்சுட்டு போவோம். அதுதான் பிற கட்சிகளுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. அதுதான். வேற மற்ற ஏற்பாடுகள் என்ன மக்களுக்கு எக்ஸ்ட்ரா? மக்களுக்கு அதான் தண்ணி கொண்டு போய் சேர்த்துருவோம். அப்புறம் எங்களுடைய மக்களை பாத்தீங்கன்னா எங்களுடைய வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அவங்களே எடுத்துட்டு வந்துருவாங்க. இங்க வந்து கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு தலைவன் வந்து தன் மக்களை அப்படிதான் பழக்கணும். நம்ம சும்மா இலவசங்களை, இதுவும் ஒரு விதமான ஒரு இலவசம் மாதிரி தான் நீங்க கொடுக்கறதுமே, சரிங்களா. ஒரு பைய எடுத்துக்கிட்டு இந்த பையில வந்து தண்ணி பாட்டில் இருக்குது, இது இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க எடுத்துட்டு வாங்க இல்லைங்களா, அப்படித்தானே கொண்டு போகணும். அதுதான் எங்களுடைய அண்ணன் வந்து வலியுறுத்துறதும், அதுதான் எங்களுடைய மக்களும் அதுதான் பண்ணுவாங்க.
அவங்களே பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்துட்டு வந்துருவாங்க, தண்ணியுமே கொண்டு வருவாங்க. ஆனா அது பத்தாது இல்லைங்க. கொஞ்ச நேரம் தான் அவங்க கிட்ட இருக்க முடியும். அதனால தண்ணி மட்டும் நாங்க என்ன பண்ணுவோம்னா கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்துருவோம். அதுவும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல இல்ல. மீண்டும் நான் அதை வலியுறுத்துறேன், பிளாஸ்டிக்ல இல்ல, அதுக்குன்னு தனியா ஸ்டீல் பாட்டில்ஸ் எல்லாமே இருக்கு. ஆமா, நன்றி. சார். நான் புதுக்கோட்டையில் வந்திருக்கேன். புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பொன்வாசியினுடைய அறிவுறுத்தல் பேரா நான் பேச்சாளர், யூடியூப் பேச்சாளர், நான் மாநில கொள்கை பேச்சாளர். இது வந்து திருச்சியிலேருந்து திண்டுக்கல் பைபாஸ் திருச்சியினுடைய மாவட்டத்தில் இருக்குது, ஆனம்பட்டி புதூருங்கிறது. தொடர்ந்து நான் 4-5 நாளாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். இதோடைய அமைப்பு என்னென்னா, அதாவது இது மக்கள் மாற்றத்திற்கான மாநாடு. மக்கள் மாற்றத்திற்கான மாநாடு. இது வந்து கட்சியில் ஒவ்வொருத்தர் இனத்துக்கு ஒரு மாநாடு போடுவாங்க, இனத்தை கூட்டம் காட்டிட்டு சீட்டுக்கு நோட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அது இல்லை, இது தமிழ் தேசியத்தை மீட்டு எடுக்கின்ற கண்டிப்பா. மக்கள் எந்த ஜாதி மதமெல்லாம் கிடையாது இதுல, புரியுதுங்களா? இங்க இருக்க பாருங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் நீளம், 1/2 கிலோமீட்டர் அகலம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதாகைகள் 437 பதாகைகள் இருக்கு. இதுல 171 பதாகைகள் வந்து இந்த மண்ணுக்கும் மனத்துக்கும் உயிர் நீத்தவருடைய பதாகை, இலங்கைக்கு உள்பட, புரியுங்களா? அது இல்லாம சினிமா துறை, இந்த உள்ளடக்கத்துல வந்து சினிமா துறையில யார் சினிமா துறையில இருந்தாங்க, யார் இந்த தமிழ் தேசியத்துக்கு போராடினாங்க, அதுக்கு மண்ணையும் நேசித்தாங்களோ. ஏன்னா பல்லவராசி, விஜயநகர பேரரசு, முகலாயர், பிரிட்டிஷ்காரன், பிரெஞ்சுக்காரன்லாம் இந்த தமிழ்நாட்டை தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். கடைசியாக வந்து உங்களுக்கு என்னென்ன இது இருக்குதுன்னா, இயற்கை வளம் எல்லாம், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டிய வெளிநாட்டின் டைட்டில் விவசாயின்னு ஒரு பாட்டு படல்லே வரது. அப்பவே விவசாயி சின்னத்தை எம்ஜிஆர் பாடத்தில் பாடிட்டான். இன்னைக்கு தமிழ் தேசியம் செத்து போச்சு. இந்த மாநாடு இதனுடைய கொள்கை. இப்போ ஃப்ரெண்ட்ல வந்து 171 பதாகை இருக்கு. ஒவ்வொரு பதாகத்துக்கும் அவர் மேல சீமான் படத்தை போட்டு தமிழ் தேசிய உறவுகள், நம்ம குடும்பம், இது இயக்கம் கிடையாது, கட்சி கிடையாது, ஜாதி கிடையாது, நம்ம ஒன்றிணைவோம், தமிழ் தேசியத்தை மீட்டெடுப்போம். ஏன்னா இப்போ சுடுகாடு இல்லை, குளிக்க குளம் இல்லை, மேய்ச்சலுக்கு காடுகள் இல்லை. ஏன்னாக்கா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை 3500 கிலோமீட்டர். அன்னைக்கு வீரப்பன் இருக்க காடு வளம் பாதுகாத்தான். வீரப்பனை கொண்டது முட்டாள் விஜயகுமாருக்கு விஜயவசு கொண்டா. நான் என்ன சொல்றேன், ஒரு குற்றவாளியை கூட்டியா வந்து ரெக்கவர் பண்ணணும், சர்ஜிக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். இப்படியே காடு வளம் போச்சு. இன்னைக்கு இருக்கிற அதுக்கு சட்டமன்றத்தை பேரவை அப்பாவு பாதி மலையை கொள்ளடிச்சிட்டான். காரணம் என்னன்னாக்கா, நாங்கள் மலையில் மாடு மேய்க்க போகும்போது 1000 போலீஸை கொண்டாந்து எங்களெல்லாம் ரெக்கவர் பண்ணான். இது காலம் கடந்துருச்சு, இனிமேல் விட்டு கொடுக்க முடியாது. என்னுடைய தேசம் போயிடுச்சு, வளங்கள் போயிடுச்சு. இது எல்லாமே ஒன்றிய தமிழ் தேசியம் ஒன்றிய, ஜாதி மதம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு எடுத்தீங்கன்னா இஸ்லாமியர் தமிழ்நாடு இந்தியாவில் 20 கோடி பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் 20% இருக்காங்க. இன்னைக்கு டிஎம்கே இவங்களை நம்பி வாக்கு போட்டு செலுத்துது. இதே சீமான் வந்து இவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, பிஜேபி கொள்கை எதிரிங்கிறாங்க. பிஜேபி வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது, டிஎம்கே வரலாமா? நீ யாரு? நீ உனக்கு என்ன வரலாறு? கலைஞர் எந்த ஊரு? நீ ஆந்திராக்காரன் எல்லாம் சார், இவங்க தெலுங்கர், புரியுங்களா? தமிழ் தேசியவாதி இல்லை. அவங்க ஏன் சினிமா துறைக்கு பிழைக்க வந்தவர்கள். சினிமா துறையில சேலம் மாடம் தட்டது 209 சம்பளத்துக்கு வளர்த்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 69 இல்லைன்னா இவர் சிஎம் இல்லை. நீ ஒழுங்கா நாட்டை ஆண்டியா? கதையோசனை எழுதி இல்லை. இதே மலைக்கலை மண்டலத்தில் எத்தனை நாள் தான் ஏமாற்றுவா? இந்த நாட்டில் சத்தியம் தவறாத உத்தமனை நடிக்கிறாய், சமயம் பார்த்து பல வழியும் கொள்ளையடிக்கிற பாடல் வரி நீ எழுதியாரியா? பாடல் வரைக்கும் நீ இப்போ ஆட்சியருக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? யார்? உதயநிதி ஸ்டாலினாரு. அவன் இது மாதிரி எல்லா குடும்பத்தில் 250 பேர் இருக்காங்க சார். சன் குழுமம் நெட்வொர்க் இப்போ 4 ஸ்டேட்டை கவர் பண்ணுறாங்க. 4 ஸ்டேட்ல நெட்வொர்க் அவங்க தான். இன்னைக்கு வந்து இந்தியாவில் 10வது பணக்காரன் தனநிதி, உதயநிதி. இந்த கம்ப்ளீட் பேரெல்லாம் நிதின்னு தான் வரும், புரியுங்களா? உண்மையில் ஆட்சியில் மக்கள் அடிமை ஆகிட்டான். 190 வருஷம் பிரிட்டிஷ்காரன் அடிமையாக இருந்தான். இப்போ திராவிட இயக்கத்துக்கு அடிமையாக இருக்கும். கருமை வீரர் காமராஜோட போச்சு. 1953 64 பொற்காலம் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தார், கூட்டுத்துறை கொண்டு வந்தார், சிமெண்ட் ஃபேக்டரி கொண்டு வந்தார், நீர்வளம் கொண்டு வந்தார், டேங்க் கட்டினாரு. இதே ஏழாவது திருவண்ணாமலை நீ கட்டினது 16 கோடி எங்கடா? அடா ஒடிஞ்சு போச்சு. அதே சாத்தூர் ஓட்டாம 3 கோடி செலவுல கட்டின என்ன நிமிந்து நிற்குது, புரியுங்களா? முல்லை பெரியாறு பல 13 டேங்கு நீர்வரத்து எல்லாத்தையும் சேர்ந்தார். இன்னைக்கு மேட்டு விட்டாம பார்த்தீங்களா? பிரிட்டிஷ்காரன் கட்டினா. பிரிட்டிஷ்காரன் நம்ம வந்து வாழ்த்தணும். ஏன்னா அவன் நம்மளுடைய இடத்தெல்லாம் கொள்ளையடிச்சான். பட்டியல் இனத்தோட 12.5 ஏக்கரை கொள்ளையடிச்சதுக்கு போது உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்த 1891 ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து எல்லா பட்டியலாம் அடிமை ஆக்கியிருக்கான். இவங்களுக்கு இடம் கொடு 12.5 லட்சம் ஏக்கர் கொடுத்தான். அது எங்க? இதெல்லாம் காலத்து கடந்துருச்சு. இதெல்லாம் கேட்கிறாரு, கொண்டு சொல்லியிருக்கிறாரு. இஸ்லாமியர் விடுதலைக்கு போராட்டம் பண்றாரு சீமான். இஸ்லாமியர் டிஎம்கே போட்டு போடுறோம். இது என்ன கணக்குன்னு எனக்கு என்ன தெரியல. உங்களுக்கு பாதுகாப்பு நாங்க, ஜாதி மதமெல்லாம் இல்லை. இதே மாதிரி சகாயத்தை அடிக்க போயிட்டான். அதாவது கிரானைட் மதுரையில வந்து கிரானைட் கொள்ளை 1,10,000 சுடுகாட்டில் படுத்துட்டாரு. உண்மை தாய்க்கு மாத்திரை வாங்க காசு இல்லை, அவன் கொடுக்குற 1000 ரூபாய் வச்சு மாத்திரை வாங்குறதுனால மகராசன் ஸ்டாலின் சொல்றாங்க. இதுதான் டைட்டில்ஸ். அவங்களுக்கு வரலாறு தெரியாது, எவ்வளவு பணம் வருது, எத்தனை மந்திரி இருக்கான், இதெல்லாம் தெரியவே தெரியாது. அதனால இந்த ஒவ்வொரு வீட்டில் உள்ள மாணவர்கள் மாணவிகள் வீட்டை சரி கட்டி நம்ம சார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் அரசு வேலை கொடுக்க முடியும்.
இதை கர்ம வீரர் காமராஜ் செஞ்சார். புரியுங்களா? கூட்டுறவை கொண்டாந்து எதுக்குன்னா மக்களும் அரசாங்கமும் சேர்ந்து செய்யறதா கூட்டுறவு. புரியுங்களா? டான்ஸியை கொண்டாந்தாரு, இன்ஸ்டியூட், ஐடிஐ, பாலிடெக்னிக், மெடிக்கல் காலேஜை கொண்டாந்தாங்க. மூசாரா கொடுத்தாங்க, எவனுக்கும் தகுதி கிடையாது. காமராஜரை பற்றி நாங்கள் தான் ஃபாலோ பண்ணுறோம். எம்ஜிஆர் கொள்கையை ஃபாலோ பண்ணுறோம். சரவணனுங்க. நாம் தமிழ் கட்சியில் பொறுப்பில் இருக்கீங்களா சார்? இல்லைங்க, நான் சாமானியம் தான் வச்சுக்கோங்க. கோவை மாவட்டங்க, கிணத்துக்கடவு தொகுதியிலேருந்து வந்திருக்குறேங்க. சரிங்க சார். மாநாடு அமைப்பு எப்படி சார் போயிட்டு இருக்கு? ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. நம்ம வியப்பத்தக்க நிலைமையில தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்க்குறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சார், வெளிநாட்டு மக்களுக்கு வெளி மாநில மக்களுக்கு தனித்தனி இருக்கைகள் எல்லாம் தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஆமாங்க. எல்லாத்துக்கும் தனித்தனி மாவட்ட ரீதியாக போட்டிருக்காங்க. வெளிநாட்டுக்கு ஊடகவாளருக்கு தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க. இருக்கைகள்லாம் நல்லா நல்ல வசதியாக செஞ்சுருக்காங்க. நம்ம எந்த கட்சியிலும் செய்யாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு அம்சமாக பண்ணுறாங்க மாநாட்டில் மற்ற கட்சியோட இந்த கட்சியில். இது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி 234 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 117 ஆண்கள், 117 பெண்களுக்கு சரிசமமாக கொடுத்துருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. இது தொடர்ச்சி எல்லா தேர்தலையும் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்னு வச்சுக்கோங்க. 234 வேட்பாளர்களும் தனித்தனி சேர் போட்டு ஸ்டேஜில். ஆமாங்க, எல்லாரும் ஒரே மேடையில் இன்னைக்கு அறிமுகப்படுத்துறாருன்னு சொல்லியிருக்காருங்க. அப்போதான் எங்கள் தொகுதியிலுமே யார் நிற்கிறாங்கன்னுங்கிறது எங்களுக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவலில் இருக்கிறோம். வேறங்க சார், வேற ஏதாவது மாநாடு பற்றி சொல்ல விரும்புறீங்களா? மாநாடு ரொம்ப சிறப்பாக நடக்குதுங்க. நாம் தமிழருங்கிறது நம்ம இனத்துக்கான ஒரு கடைசி நம்பிக்கையான ஒரு கட்சி. ஆதரவு தெரிவிக்கணும். அதுதான் என்னுடைய இதுங்க. மக்களுக்கு நான் தெரிவிக்கிறது தாங்க. நம்மளோட கடைசி நம்பிக்கையே சீமானது தான். தயவு செய்து ஆதரவு தெரிவிங்க. அவ்வளோ. ஓகே, நன்றிங்க. நன்றிங்க. என் பேர் பாலசுப்ரமணியன். எங்கேருந்து சார் வரீங்க? திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் மாவட்டம். மாநாடு அமைப்புகள் எப்படி சார் போயிட்டு இருக்கு? மாநாடு அமைப்பெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாநாடு வந்து எதுக்காக சார் மெயினாக? இது நாம் தமிழர் வந்து இப்போ அரசியலில் பேருன்றதுக்கு தான், மக்களின் மாற்றத்துக்காக. மக்களின் மாற்றத்துக்காக. மக்கள் ஒரு மாற்றம் ஏற்படுமா? மாற்றம் ஏற்படுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வெளிநாட்டு மக்களுக்கு தனியாக இருக்கு, அதெல்லாம் தனித்தனியாக மாநில இருக்கைகள் தனித்தனியாக இருக்காங்க. தனித்தனியாக தான் இருக்காங்க. ஓகே சார். நல்லா இருக்கு. வேற எதுவும் வேற ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஆனால் இப்போ மற்ற திராவிட கட்சிகள் இதை ஒரு தடவை பார்த்துட்டு இந்த தமிழ் மக்கள் தமிழ் மீதும் தமிழ் பற்றின் மீதும் கருத்து கொண்டு வேற போக்கிடம் இல்லை, கடைசியாக இங்கே தான் வந்தாகணும். இது காலத்தின் கட்டாயம். கொள்கையுடைய ஒரு கட்சியாக இதை கருதுனா மட்டும்தான் அவங்களால இங்கே புக்கு சேல் பண்ணா இங்கே வரவங்க புக்ஸ் படிப்பாங்கன்ற மனநிலை இருந்ததுனால தான் புக் சேல் பண்ணுறாங்களோன்னு எனக்கு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. 234 வேட்பாளர் தனித்தனி இது நீ போட்டு அறிவிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப நல்ல விஷயம். இது ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒன்று நடக்குது. ஸோ அது வந்து நான் பாண்டிச்சேரி வந்து நேரில் பார்க்கணுன்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. வேற சிறப்பு அம்சம் தண்ணியில் மற்ற பிளாஸ்டிக் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இங்கே வந்து ஸ்டீல் இதில் கொடுக்குறாங்க. ஆமாம், அது ஒன்று டஸ்ட்பின் பார்த்தேன். ஒரு இதுக்கும் வந்து டஸ்ட்பின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாரி நான் வெளியே பார்த்தேன், போலீஸ்க்கு உட்காரத்துக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த போலீஸ் உமன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம் தனியாக ஒரு கேரவன் மாதிரி அது இருக்குது. எல்லாமே என்னென்ன தேவை இருக்குமோ அதை கரெக்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே பயப்பட வேணாம். அதாவது மற்ற இதில் வந்து குழந்தைங்கள வர வேண்டாம், பெண்கள் வர வேண்டான்றதை தாண்டி இங்கே வந்து ஒரு ஒரு ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் எல்லோரும் வாங்க அப்படின்ற சொல்லியும் அவங்களுக்கான சேஃப்டியான ஒரு விஷயங்களையும் வந்து கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியிலேருந்து வரேன். என் பேர் செல்வம். நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை புதுவை மாநில செயலாளராக இருக்கேன். ஸோ அண்ணனுடைய சீமானுடைய பேச்சு இந்த தமிழை கேட்டு தான் இந்த கட்சியில் நான் வந்து சேர்ந்தேன். அதுக்கு முன்னே எந்த ஒரு கட்சியிலும் நான் உறுப்பினர் கிடையாது. இதுதான் அது வந்தவுடனே எனக்கு ஒரு கலை இலக்கியம்னா நான் புதுச்சேரி நடிகர் சங்க தலைவராக இருக்கிறனால எனக்கு அந்த கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை பதவி வழங்கப்பட்டது. மற்ற மாநாடுகள் சிறப்பு மிக சிறப்பு. ஏன்னா முக்கியமாக வேணும், வர்ற மக்களுக்கு தண்ணி வேணும். சார், தண்ணி பாட்டில் வச்சா அது குப்பை வரும்ன்றது தெரிஞ்சு டேப்பே போட்டு விட்டாங்க. 2 அடிக்கு ஒரு டேப், நீ தண்ணி பக்கத்துலேயே பிடிச்சி குடிச்சிக்கலாம். அது மிக சிறப்பு. ஸோ ஒரு ஆட்சி ஒருத்தவங்க கையில் கொடுக்குறதுனா அவங்க நல்லா பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு தொலைநோக்கு பார்வை. ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா ஒரு சேர் முதல் கூட அது உடஞ்ச சேர் இல்லாமல் இருக்கணும், உட்காந்து அது மாதிரி சமமாக
மண்ணை நல்லா சமமாக பண்ணி அது மேலே துணியை போட்டு சமமாக இருக்குது, எல்லாம் கீழே ஊந்து உடையக்கூடாது, அதெல்லாம் தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தை இட்டுன்னு வந்தாலும் அவங்க பால் கொடுக்கறதுக்கான தனி இடம், தனியாக பாத்ரூம், இதெல்லாம் அதான் சொல்லுறேன். நல்ல ஆட்சி அமையணும்னா நம்ம கையில் தான் இருக்குது, மக்கள் கையில் தான் இருக்குது. ஒரு விரல் சும்மா அவன் வந்தான் இவன் வந்தான் நம்ம மொத்தமாக குற்றம் சொல்கிறதுக்கு முன்னே உன் விரலால் அழுத்தப்பட்டது தான். நீ தான் நினச்சி நீ வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையணும், இங்கே வந்தால் நல்லா இருக்கும், மரம் செடி கொடி மலை நம்ம கடல் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னத்துக்காக சொல்கிறாரு? நம்ம வருங்கால சங்கதிகள், நம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு உங்கள் விரலால் முடிவு கட்டுங்க, நல்ல ஆட்சி அமையும். தேங்க்யூ.